வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ்லேருந்து கேட்கக்கூடிய ஸ்பாட் தேரர் கொஸ்டின் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், we are witnessing the worst level of income inequality in decades. We are witnessing the worst level of income inequality in decades. worst வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு தான் என்னது யூஸ் பண்ணுவோம், worst. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல உள்ள கிராமர், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல பேடோட செகண்ட் ஃபார்ம் தான் என்னது, worst. தேர்ட் ஃபார்ம் என்னது, worst. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா we are witnessing the வந்து நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா த யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், த. சூப்பர்லேட்டிவ் டிகிரினால என்ன தான் யூஸ் பண்ணணும், எஸ்டி வர மாதிரி தான் இருக்கும். அப்போ worstோட தேர்ட் ஃபார்ம் என்னது, worst. அதான் யூஸ் பண்ணுவோம். we are witnessing the worst level of income inequality in decades. அதாவது இது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல உள்ள கிராமர். இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்க worst வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி கொடுத்திருந்தா தான் என்ன யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். இங்க என்ன வந்திருக்கு, த வந்திருக்கு. த வந்து என்னது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப அதோட தேர்ட் ஃபார்ம் தான் என்னது யூஸ் பண்ணணும், worst. the worst. Next. Hardly he had stepped out of the house when a tree fell on the roof. Hardly he had stepped out of the house when a tree fell on the roof. அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது hardly, no sooner, scarcely இந்த மாதிரி அட்வர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணா அந்த சென்டென்ஸுக்கு அப்புறமா என்ன இருக்கணும்னா ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணணும். சென்டென்ஸுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறமா தான் என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். hardly he had stepped out of the house when a tree fell on the roof. இங்க hardlyக்கு அடுத்து என்ன தான் யூஸ் பண்ணணும், ஹெல்பிங் வெர்ப். அப்ப இங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா hardly had he, hardly had he stepped out of the house. அதாவது இந்த no sooner, scarcely, hardly இந்த வேர்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப் இருக்கணும். அதுக்கப்புறம் தந்திருக்க சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், until I do not get the loan I cannot set up my business. Until I do not get the loan I cannot set up my business. இந்த until வேர்டு எங்க உள்ளதுன்னா கன்ஜெக்ஷன் கிராமர்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா until உள்ள வேர்டு யூஸ் பண்ணுவோம். கன்ஜெக்ஷன் கிராமர்ல தான் என்ன யூஸ் பண்ணுவோம், until. இந்த until வேர்டே வந்து நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா நெகட்டிவ் வேர்ட். until உள்ள வேர்டு எப்படி தான் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ். அந்த வேர்டே ஒரு நெகட்டிவ் மீனிங். until, unless இந்த ரெண்டு வேர்டுமே என்னன்னா நெகட்டிவ் மீனிங். இந்த until வந்து நெகட்டிவ் மீனிங்கா இருக்கனால அதே சென்டென்ஸ்ல இன்னொரு நெகட்டிவ் வேர்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். until I do not get the loan இருக்கு. until வந்து நெகட்டிவ் வேர்டா இருக்கனால அதே சென்டென்ஸ்ல இந்த do not உள்ள நெகட்டிவ் வேர்ட் என்னது யூஸ் பண்ண மாட்டோம். until I get the loan I cannot set up my business. until, unless ரெண்டுமே என்னது நெகட்டிவ் மீனிங். ஸோ அதுக்கு கூட என்ன யூஸ் பண்ண மாட்டோம், no, not இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், smartphone cameras can now take pictures of near professional quality, so they also have limitation. Smartphone cameras can now take pictures of near professional quality, so they also have limitation. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்மார்ட் போன் கேமராஸ் வந்து பிக்சர்ஸ் எடுக்கும் நியர் ப்ரொஃபஷனல் குவாலிட்டி. இன்னொரு கனெக்டிங் வேர்டு கொடுத்துருக்காங்க. என்னது, சோன்னு ஒரு கனெக்டிங் வேர்டை கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தே ஆல்சோ ஹேவ் லிமிட்டேஷன். இந்த சோ வந்து நம்ம எங்க தான் யூஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ரீசன் மென் பண்ணியிருந்தா தான் என்னது, சோவும் வந்து எங்க உள்ள கிராமர்ல தான், கன்ஜெக்ஷன்ல தான் இந்த கனெக்டிங் வேர்டு கிராமர்லயே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ வந்து கன்ஜெக்ஷன் உள்ள ஒரு கிராமர் வேர்டு.
இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது ரீசனுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு காஸ் ஆர் இம்ப்ளைஸ் ஏ காசுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ் கேன் now take pictures of near professional quality, they also have limitation. ரெண்டு வித்தியாசமான திங்ஸை கொடுத்துருக்காங்க, ரெண்டு வித்தியாசமான சென்டென்ஸ், டூ கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸ் இருக்கும்ப. அதாவது ப்ரொஃபஷனல் குவாலிட்டியாக பிக்சர் எடுக்கும், ஆனாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்போ நம்ம என்ன கனெக்டிங் வேர்டு தான் யூஸ் பண்ணணும்னா பட். ஏதாவது காரணத்துக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸோ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரே சென்டென்ஸில் ரெண்டு இதை டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் திங்ஸாக இருந்ததுன்னா என்ன தான் யூஸ் பண்ணணும், பட். டூ கான்ட்ராஸ்ட் ஃபியூச்சர்ஸ், ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஃபியூச்சர்ஸாக இருந்தால் என்ன தான் யூஸ் பண்ணுவோம், பட். Option A, but they also have limitation. Next, across his morning walk on a beach in Mamallapuram, Prime Minister Modi was seen picking up plastic litter bottles and other items. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, across his morning walk. நம்ம across வந்து எங்க தான் யூஸ் பண்ணணும்னா preposition. across வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், preposition grammarல யூஸ் பண்ணுவோம். across ஓட மீனிங் என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. movement an area from one side to another. movement an area from one side to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், across யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து நமக்கு across his morning walk on a beach in Mamallapuram, Prime Minister Modi was seen picking up plastic litter bottles and other items. இங்க என்னது, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல மார்னிங்ல இந்த மாதிரி பீச்ல மாமல்லபுரத்துல போகும்போது பாக்குறாரு அப்படின்னு. அப்ப அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா during, referring to something happened within a time. referring to something happened within a time. ஒரு டைமுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா என்ன யூஸ் பண்ணணும், during. across வந்து நம்ம எங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகிய மாதிரி இருக்கும், one side to another. அங்கதான் என்ன யூஸ் பண்ணணும், across. during his morning walk. option A. next, I wish I have worked harder than I did. I wish I have worked harder than I did. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நான் வந்து I have worked harder, ரொம்ப வந்து work hard பண்ணேன் அப்படின்னு. அது என்னது, past tense. இந்த சென்டென்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா past perfectல இருக்கு. சென்டென்ஸ் எப்படி இருக்குது, simple past perfect. past perfectல இருக்கும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா had தான் யூஸ் பண்ணணும். past perfectல இருந்தா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், had plus verb வந்து எப்படி இருக்கணும், third formல இருக்கணும். past tenseக்கு எப்படி யூஸ் பண்ணணும், verb வந்து had இருக்கும் plus வந்து third form இருக்கும். இதே இது present tense இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா singularக்கு has யூஸ் பண்ணுவோம். present tenseல singularக்கு has plus third form, pluralக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா have plus third form. இங்க நமக்கு past tenseல sentence இருக்கனால நம்ம எப்படி தான் சேஞ்ச் பண்ணணும்னா had. I wish I had worked harder than I did. present tense இருந்தா தான் என்ன யூஸ் பண்ணணும், have. next, Shyam studied in Moscow since 10 years when his father was posted there from 1976 to 1985. என்ன கேட்டிருக்காங்க, Shyam studied in Moscow since 10 years. இதுவும் எதில் உள்ள கிராமர் தான், prepositionல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்னது, since. since வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் an action. அன்னையில இருந்து இன்னைக்கு வரை இப்படிதான் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் an action. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்து 1947லே இண்டிபெண்டன்ஸ் ஆன ஒரு கண்ட்ரின்னு சொல்றது. அது ஒரு கண்டினியூட்டியா ஃபாலோ பண்றப்ப தான் என்ன யூஸ் பண்ணணும்,
since. Sinceனால என்னது? கண்டினியூட்டியா ஒரு starting point of an action. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 2 hours, 5 weeks, 10 years இந்த மாதிரி எல்லாம் ஒரு டைம் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும்னா for. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? for. எக்ஸாம்பிளுக்கு 2 hours, 3 weeks, 5 years இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தா என்னதான் யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி க்ளூ வேர்ட் எல்லாம் வந்திருந்தா என்னதான் யூஸ் பண்ணணும்? for. ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் an action கண்டினியூட்டில இருந்தா தான் என்ன யூஸ் பண்ணணும்? since. அப்ப Shyam studied a Moscow for 10 years. Option C. Next. Tilak rode through the river and tied his boat on the other side. Tilak rode through the river ன்னு கொடுத்திருக்காங்க. throw வந்து நம்ம எங்க தான் யூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இடத்துல இருந்து அதோட ஒரு எண்டிங் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? throw. இப்ப ட்ரெயின் வந்து ஒரே ட்ராக்ல போகும்ல, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா throw. throw வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா movement one side of enclosed space to other. ஒரே ட்ராக்ல போயிட்டே இருக்குது. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா Tilak rode through the river and tied his boat on the other side. இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு போற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? across. from one end to the other. ஒரு எண்ட்ல இருந்து other எண்டுக்கு போறதுக்கு நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? across. throw வந்து ஒரே ட்ராக்ல போறக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? throw. across வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா from one end to the other. Tilak rode across the river and tied his boat on the other side. Option C. Next. Different colored natural foods not only put a smile on children's faces and also benefit their overall growth. Different color natural foods not only ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த not only வந்து conjunction உள்ள correlative conjunctionல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு pair. conjunctionல உள்ள correlative conjunctionல ஒரு pair-ஆ யூஸ் பண்ணுவோம். not only வந்திருந்தனா அந்த not only ஃபாலோ பண்ணி என்னதான் யூஸ் பண்ணுவோம்னா but also. either வந்துனா அதை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணுவோம்? அதோட pair are. neither வந்துனா அதை ஃபாலோ பண்ணி nor. இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் எக்ஸாம்பிள். கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ல உள்ள ஒரு பேர். நாட் ஓன்லி வந்திருந்ததுன்னா ரூல் படி அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்னதான் யூஸ் பண்ணியிருக்கணும்னா பட் ஆல்சோ. டிஃப்ரெண்ட் கலர்ட் நேச்சுரல் ஃபுட்ஸ் நாட் ஓன்லி புட் ஏ ஸ்மைல் ஆன் சில்ட்ரன்ஸ் ஃபேஸஸ் அண்ட் ஆல்சோ இல்லை இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? பட் ஆல்சோ. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட். I expect to return from Singapore during about a week's time. I expect to return from Singapore during about a week's time ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க during வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம். use to a period of time. இந்த டைம் தான் இது நடக்கும் அப்படின்னு இருந்தா தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? during. use to a period of time when something happened. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? I expect to return from Singapore during about a week's time. அதாவது இந்த எண்டுக்குள்ளாடி என்னது வந்திருப்பேன் அப்படின்னு. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்னா within. before the end of a time வந்திருந்தா என்னதான் யூஸ் பண்ணணும்? within. அதுக்குள்ள அந்த வீக்ல இருக்க டைம்ல வந்துருவேன். I expect to return from Singapore within about a week's time. during வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? குறிப்பிட்டு ஒரு விஷயத்துக்கு இந்த டைம் நடக்கும்னா தான் என்ன யூஸ் பண்ணணும்? during. Option B. Next question. The blue lotus is one of the most beautiful flowers which grows in her garden. The blue lotus is one of the most beautiful flowers. இங்க இந்த flowers என்னது? plural-ஆ இருக்கு.
அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? plural verb தான் யூஸ் பண்ணணும். the subject verb agreement படி சிங்குலருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா verb plus yes. ப்ளூரலுக்கு என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? not வந்து யூஸ் பண்ண மாட்டோம். yes வந்து யூஸ் பண்ண மாட்டோம். without yes. அப்ப இங்க the blue lotus is one of the most beautiful flowers which grow in her garden. Option D. Next. India's largest car maker is evaluating the launch to a small electric car next year. India's largest car maker is evaluating the launch to. இதுவும் எங்க உள்ள கிராமர் தான்? ப்ரிப்போசிஷன்ல உள்ள கிராமர் தான் என்னது? to. to வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா indicate a movement from one place to another. ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? to. Indicate movement from one place to another. Movement from one place to another. என்ன கொடுத்திருக்காங்க? India's largest car maker is evaluating the launch of a small electric car. ஒரு introduction கொடுக்காங்க. Of a small electric car next year. to யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு introduction இனிதான் அவங்க வந்து next yearல இதை பண்ண போறாங்கன்னா என்னதான் யூஸ் பண்ணணும்? of. Next. The ambulance have arrived on time. The accident victim was taken to the hospital. The sentence எப்படி இருக்குது? present perfectல இருக்கு. sentence எப்படி இருக்குது? present perfectல இருக்குது. present perfectல இருக்குது. The ambulance இந்த word எப்படி? singular. The ambulance உள்ள word என்னது? singular. அப்ப அங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? singular தான் யூஸ் பண்ணணும். has தான் வந்து இங்க என்னது? யூஸ் பண்ணிருக்கணும். The ambulance has arrived. இங்க plural இருந்தது. The ambulances இந்த மாதிரி ஏதாவது ஒரு plural word இருந்துன்னா என்ன யூஸ் பண்ணிருக்கலாம்? have யூஸ் பண்ணிருக்கலாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொன்னனால தான் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? has. The ambulance has arrived on time. The accident victim was taken to the hospital. Option B. Next. The picture of the king is exactly like the king himself. The picture of the king is exactly like the king himself. The kings, the apostrophe வந்து எதை shows பண்ணுனா possession. என்னுடையது, எனக்கானது இந்த மாதிரி சொல்லுது. apostrophe வந்து எதை காட்டும்னா possession. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கிங்ஸ். அதுக்கு அடுத்து எதுவுமே ஒரு பொருளை கொடுக்கல. அவரோட crown இல்லைன்னா அவரோட அதிகாரம், கிங்ஸ் போர்ட்ரைட் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. கிங்ஸ் வந்திருந்தனா அதுக்கு அடுத்து நவுன் ஃபாலோ பண்ணி இருந்தனா நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கலாம்? அப்போஸ்ட்ரோஃபி வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். கிங்ஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணிருக்கணும்? followed by a noun. எக்ஸாம்பிள் என்னது? the king's crown. இந்த மாதிரி ஒரு வேர்ட் இருந்தனா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா king's crown, crown. இந்த மாதிரி ஒரு வேர்ட் இருந்தா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணிருக்கணும். இங்க கிங்ஸ்க்கு அடுத்து எதுவுமே என்னது யூஸ் பண்ணல. அப்ப நம்ம இங்க என்னது அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ண கூடாது. The picture of the king is exactly like the king himself. அப்போஸ்ட்ரோஃபி வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னா பொசஷன், ஏதாவது நம்ம திங்ஸ் அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? அப்போஸ்ட்ரோஃபி. இங்க கிங்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததை ஃபாலோ பண்ணி எந்த நவுனுமே இல்ல. எக்ஸாம்பிளுக்கு the king's crown ஏதாவது இருந்துன்னா யூஸ் பண்ணிருக்கலாம். அதனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணா போதும்? the picture of the king னு யூஸ் பண்ணா போதும். Option B. Next. Each of the pictures have been signed by the football star. Each of the pictures have been signed by the football star. Each, everyone, one of இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன எப்படி தான் வரணும்? verb வந்து சிங்குலர்ல தான் வரணும். each எல்லாம் ஃபாலோ பண்ணி verb எப்படி தான் யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர். அப்ப இங்க என்னதான் யூஸ் பண்ணிருக்கணும்? சிங்குலர். have been எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்கணும்? has been. Pictures has been signed by the football star. Next. With this heat wave on, we are having a terrible
weather. With this heat wave on, we are having a terrible weather. Weather வந்து என்னது? ஒரு uncountable noun. Weather வந்து என்னது? Uncountable noun. இந்த uncountable nounsக்கு முன்னாடி ஏ இல்லைன்னா and என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணக்கூடாது. Uncountable nouns A or and not used before them. அதாவது uncountable nounக்கு முன்னாடி indefinite article யூஸ் பண்ண கூடாது. With this heat wave on, we are having a terrible weather. இந்த A என்னது யூஸ் பண்ண கூடாது. Option A. Next. Anita enjoyed to swim in the sea. Anita enjoyed to swim in the sea. Anita வந்து கொடுத்திருக்காங்க ஒரு subject, அதுக்கு அடுத்து ஒரு verb கொடுத்திருக்காங்க. ஒரு subjectடும் ஒரு verbம் எதையாவது force பண்ணி சொல்லியிருந்தனா அதுக்கு அடுத்து என்னதான் யூஸ் பண்ணணும்னா gerund தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன grammar யூஸ் பண்ணணும்? gerund. gerund grammarனா என்னன்னா verb வந்து முடியும் போது ingல முடியும். gerund grammarனா என்னது? verb ends in ing. அதாவது ஒரு நவுனும் இன்னொரு வேர்பும் வந்து இன்னொரு வேர்பை ஃபோர்ஸ் பண்ணிய மாதிரி இருந்துன்னா என்னதான் யூஸ் பண்ணணும்? ing தான் யூஸ் பண்ணணும். அனிதா என்ஜாய் டு ஸ்விம்மிங், ஏதோ ஒரு வேலையை செய்யறது. அதனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா டு ஸ்விம் வராது. இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்விம்மிங், ing ஃபார்ம். அனிதா என்ஜாய் ஸ்விம்மிங் இன் த சி. அதாவது ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருந்து அதுக்கு அடுத்தும் ஒரு வேர்ப் வந்துன்னா நம்ம அந்த வேர்பை எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா ing ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். gerund. ஆப்ஷன் சி. Next. Deepak said he would pack few things he had and vacate the hostel room the next day. Deepak said he would pack few things. Few things னா என்னது? few நாலே என்ன மீனிங் தான்? கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஃபியூனா ஏ ஃபியூனா என்னது? ஸ்மால். ஏ ஃபியூனா ஸ்மால் நம்பர், கொஞ்சோண்டு ஸ்மால் நம்பர். த ஃபியூ மீன்ஸ் the few used for a small number of things. ஒரு கொஞ்சம் small number of things பத்தி சொல்லி இருந்தாலே என்னதான் யூஸ் பண்ணணும்னா the few of things. small number of things பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா என்னதான் யூஸ் பண்ணணும்? the few. few நாலே என்னது? almost none, கொஞ்சோண்டு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். a few வந்து எதுக்கு? small நம்பருக்கு யூஸ் பண்ணுவாங்க. the few வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா used for a small number of things. Option B. Next. My grandmother has been lives in Simla since her childhood days. My grandmother has been lives in Simla since her childhood days. The sentence எப்படி இருக்குன்னா present perfect continuous tenseல இருக்கு. sentence எப்படி இருக்கு? presentல perfect continuous tense-ஆ இருக்கு. முடிஞ்ச ஒரு விஷயத்தை கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்க ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு. but the has been எல்லாம் வந்திருந்தாலே அதுக்கு அப்புறம் verb எப்படி தான் இருக்கும்னா ing ஃபார்ம்ல இருக்கும். present perfect continuousக்கு has been இருக்கும் plus verb எப்படி தான் இருக்கும்? ing ஃபார்ம். இங்க my grandmother வந்து என்னது? சிங்குலர். அதனால has been living. my grandmother has been living in Simla. present perfect continuous tenseக்கு எப்படி தான் யூஸ் பண்ணணும்? has beenக்கு கூட verb எப்படி தான் இருக்கணும்? ing. been வந்திருந்தாலே verb எப்படி தான் இருக்கும்? ing ஃபார்ம்ல இருக்கும். next. how many money did Sudhir win in the lottery? how many money did Sudhir win in the lottery? இந்த money வந்து என்னது? uncountable noun. money வந்து என்னது? uncountable noun. யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு நம்மளால என்னது கவுண்ட் பண்ணவே முடியாது. அப்ப அந்த uncountable நவுனுக்கு கூட many யூஸ் பண்ண கூடாது. uncountable நவுனுக்கு கூட என்னதான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா much. uncountable நவுனுக்கு கூட கவுண்ட் பண்ண முடியாத ஒரு பொருள் கூட நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம்? much. இதே இது countable நவுன், கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் கூட என்ன யூஸ் பண்ணலாம்? many தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க how much money, money வந்து uncountable நவுனா இருக்கனால எப்படி தான் யூஸ் பண்ணணும்? much தான் யூஸ் பண்ணணும். how much money did
Sudhir win in the lottery. Option C. Thank you.